ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆடிப்பெருக்குக்கு நம்ம வீட்டில் என்ன மாதிரி லன்ச் ரெடி பண்ண அப்படின்றது தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சுட சுட அல்வா மாதிரியான சக்கரை பொங்கல், அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, மல்லி, புதினா, தேங்காய் எல்லாமே சேர்த்து ஒரு தொகையில் அரைச்சிருக்கேன். அடுத்து ப்ரெட்டு, பட்டர் பீன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு தக்காளி சாதமும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. நல்ல வெள்ளை வெளியேன்னு ஒரு தேங்காய் சாதம், நல்ல ஒரு அல்வா மாதிரியான சக்கரை பொங்கல், அப்பளம். அடுத்து காப்பி அரிசி எப்படி ரெடி பண்ணுறதும் ஷேர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜவ்வரிசி சேமியா சேர்த்த பால் பாயசம், உருளைக்கிழங்கு காரக்கறி, லெமன் சாதம் எல்லாமே தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு க்ரீமியான தயிர் சாதமும் ஷேர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, இந்த வீட்டில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கொடுங்க. ஆடிப்பெருக்குக்கு சாமி கும்பிட்றதுக்கு மாவு அரைச்சி கோலம் போட்டு காவியெல்லாம் அடிச்சிட்டேங்க. அடுத்து சாமிக்கு தேவையான தேங்காய், பழம், காதால கருவமணி, மஞ்சள், குங்குமம், நோம்பு கயிறு, அப்புறம் நமக்கு தேவையான பழங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். அடுத்து நாவப்பழம், பெரிக்காய், கொய்யாப்பழம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. முதல்ல சாமிக்கு தேவையானலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம காப்பி அரிசி தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க, இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போயிடலாம். இது வாளான் அரிசிங்க. இது ஒரு 12 மணி நேரம் ஊறணும். நல்ல திக்காக தான் இருக்கும். நல்ல ஒரு 12லேருந்து 13 மணி நேரம் கூட நல்லாவே ஊறலாம். நைட்டே இந்த அரிசி எடுத்துகிட்டு ஒரு 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ பாக்கெட். இது 200 கிராம் அளவுக்கு மட்டும் நான் ஊற வச்சுருக்கேங்க. நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் எடுத்துகிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காய் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை நம்மளோட விருப்பம் தாங்க. தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து வறுக்கும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். சும்மா ஒரு 2 ட்ராப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வாளான் அரிசி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக தாங்க இருக்கும். நல்லா கொஞ்சம் நல்லா மென்று தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நல்லாவே ஊற வைக்கணும். ஒரு 12 மணி நேரம் தாராளமாக ஊற வைக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நமக்கு பாகு பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பாகாக வரணும். நல்லா ஒரு கம்பி வரணும் பாகு. அந்த மாதிரி பாகு நல்லா திக்கான பதமாக இருந்துச்சுன்னா நமக்கு அரிசி கெட்டு போகாமல் இருக்கும். இதுலேயே கரண்டிலே காமிக்கிறேன் பாருங்கள். வெல்லம் ரொம்ப சூடாக இருக்குது, கை வைக்க முடியலை. அதனால் இப்போ கரண்டிலே காமிக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட் ட்ராப் இப்படி கம்பி மாதிரி வரும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளைப்பாகலையே நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். எள்ளு நம்ம வீட்டில் சேர்க்குறது இல்லைங்க, அதனால் நான் எள்ளு சேர்த்துக்கலை. உங்களுக்கு எள்ளு சேர்க்குறதுன்னா நீங்கள் கருப்பு எள்ளு கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். ஏலக்காய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற அந்த வெள்ளைப்பாகலையே அரிசி நல்லா ஊறி நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நமக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். அப்படியே எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டுங்க. நமக்கு காப்பி அரிசி சாமி கும்பிட்றதுக்கு காப்பி அரிசி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி ஒலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 படி அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி சேர்த்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 4-5 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சாதம் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம், அதே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கொதிக்கட்டுங்க. வெள்ளைப்பாகு நல்லா கொதிக்கட்டும். 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. ரொம்ப திக்காகக்கூடாது. ஓரளவுக்கு பாதி அளவு திக்கானோன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பச்சரிசி பாருங்கள் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். ரொம்ப கம்மியான அளவில் தாங்க செய்கிறேன் இன்றைக்கி சக்கரை பொங்கல். இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவு சக்கரை பொங்கல் தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறேன். கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகு பாருங்கள், இந்தளவுக்கு திக்காக இருந்தால் போதும். அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதத்து கூட சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டிக்கலாங்க. வடிகட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க.
வெல்லமும் அரிசியும் சேர்ந்து நல்லாவே வேகட்டும், சாதமும் சேர்ந்து நல்லா வேகட்டும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, வெந்துட்டுருக்கட்டும். பாதி அளவுக்கு வெந்துருச்சுங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் அதிக அளவு போட்டுட்டேன், ஏன்னா 1 கப் அளவுன்னு நினச்சிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு அதிகம் சேர்த்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா திராட்சை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெய்யிலேயே இந்த சக்கரை பொங்கல் நல்லா வேகணுங்க. நம்ம அப்படியே தாளித்து கொட்டாமல் இந்த மாதிரி நெய் தாளித்து கொட்டிட்டு திரும்ப அடுப்பில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா நம்ம பெருமாள் கோயிலில் சாப்பிட்ற அதே சக்கரை பொங்கல் டேஸ்ட்டு கிடைக்கும். 2 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா நெய் பிரிஞ்சு சக்கரை பொங்கல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம காலையில் செஞ்சால் கூட அடுத்த நாள் காலையில் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பெருமாள் கோயிலில் சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அதே டேஸ்ட்டில் இந்த சக்கரை பொங்கல் இருக்கும். முந்திரி பருப்பு திராட்சையில் நம்மளோட விருப்பம் தாங்க, எந்த அளவுக்கு தேவையோ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சுட சுட நல்ல ஒரு அல்வா மாதிரியான சக்கரை பொங்கல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பிரசாதம் நம்ம இன்றைக்கி சக்கரை பொங்கல் தாங்க ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு எடுத்து வச்சிடுறேன். முதல்ல இப்போ நம்ம தேங்காய் சாதம் தான் ரெடி பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இல்லை முந்திரி பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா வெடித்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் 2 கீறிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நான் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் அதிகம் எந்த அளவுக்கு தேங்காய் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தாங்க சாதம் சேர்க்க போகிறேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தேங்காய் வறுத்துக்கலாம். தேங்காய் ரொம்ப ட்ரை ரோஸ்ட் ஆகக்கூடாது. பாதி அளவுக்கு வறுப்பட்டோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தேங்காய் சாதம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு தேங்காய் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தாங்க சாதம் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சால்ட்டு டேபிள் சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நமக்கு ஆறிட்டு இருக்கட்டும். நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல ஒரு பெருங்காயத்தூள் வாசனை, லைட்டாக இஞ்சியோட காரம், பச்சை மிளகாய் எல்லாமே ரொம்பவே கரெக்டாக இருக்கும். சாதம் நம்ம வடிச்சிட்டு நல்லா பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டோங்க. நல்லா ஆற வச்சு கலந்துக்கோங்க. சாதம் குழஞ்சி போகாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு சாதம் சேர்த்துட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு நல்ல ஒரு தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேங்காய் சேர்க்குற அளவுக்கு சாதம் சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கெட்டு போகாமலும் இருக்கும். நல்லா வெள்ளை வெளியேன்னு இருக்குது பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம எடுத்துகிட்டு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 4 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். சின்ன கேரட் 1, சின்ன உருளைக்கிழங்கு 1, அவ்வளோதான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே பட்டர் பீன்ஸ் ஒரு 1/2 கப் அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா வெடிக்கட்டும். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சுங்க. அடுத்து மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 70% 80% நமக்கு நல்லா வதங்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி தக்காளி சாதம் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பொடியாக கட் பண்ணாமல் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. நல்ல ஒரு 70% 80% நமக்கு நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். 4 மீடியம் சைஸ் தக்காளி, இது ஒரு 1.25 கப் அளவுக்கு இருக்குது. பொடியாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்கட்டும்.
நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் தக்காளியும் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இஞ்சி பூண்டு உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சாமி கும்பிட்றதுனால இஞ்சி பூண்டு நான் சேர்த்துக்கலை. அடுத்து நறுக்கின காய்கறி பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு, ஒரே ஒரு கேரட்டு, சின்ன உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். வெறும் தக்காளி சாதமாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி காய்கறி சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா உருவமே தெரியக்கூடாது, அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம வந்து உருளைக்கிழங்கோடைய நான் பட்டர் பீன்ஸையும் நான் வேக வச்சுட்டேன். பட்டர் பீன்ஸும் ஒரு 1/2 கப் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு தயிர் பச்சடி தொட்டுட்டு கூட நம்ம சாப்பிட்லாங்க, டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் ஒரே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு, நம்ம உருளைக்கிழங்கு கேரட்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள், நல்லா நமக்கு வேகணும். அதனால் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு நல்லா ஓரளவு ஹை ஃப்ளேமே வச்சுக்கோங்க. நமக்கு சீக்கிரமாக உருளைக்கிழங்கும் கேரட்டும் நம்ம வதக்கினதெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு சாதம் போட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க. சாதம் சேர்த்துட்டு நல்லா உதிரியாக சாதம் வடிச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ராஜபோகம் ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியுது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாதம் பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி சாதத்துக்கு, சாம்பார், ரசம், வத்த குழம்பு கூடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் திக்காக கொஞ்சம் கெட்டியமான சாதமாக தெரியும். இந்த மாதிரி சாதம் தேவையான அளவுக்கு சாதம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு ப்ரெட், இது சால்ட்டு ப்ரெட்டை சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் இல்லாமல் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பொரித்து எடுத்துகிட்டு இதே தக்காளி சாதத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறும்போது ப்ரெட்டில் பார்த்திங்கன்னா தக்காளி சாதத்தில் இருக்கக்கூடிய உப்பு காரம் நல்லா ஏறி இருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தக்காளி சாதத்துக்கு ஆனியன் ரைத்தா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா வடகம் ஏதாவது தொட்டுட்டு சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுட ப்ரெட்டெல்லாம் போட்ட தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மாவு ஜவ்வரிசி 1/4 கப் அளவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். 1/4 கப் அளவு ஜவ்வரிசி சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா வேகட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா சேமியா நம்ம வறுத்துக்கலாம். சேமியா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு சேமியா எடுத்துருக்கேங்க. சேமியா எடுத்துகிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் சேமியாவும் ஜவ்வரிசியும் சேர்த்த பால் பாயசம் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி சேமியா நல்லா வறுப்பட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஜவ்வரிசி வந்து அடிப்பிடிக்கும், அதனால் அடிக்கடி நம்ம கலந்து விட்டுக்கணும். அடி பிடிக்காமல் இருக்கணும்னா நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஜவ்வரிசி நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய சேமியா சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நைலான் ஜவ்வரிசி தான் ஊற வைக்கணும். நான் இன்றைக்கிட்ட மாவு ஜவ்வரிசி இருக்கிறதுனால நான் மாவு ஜவ்வரிசி தான் ஊற வச்சுருக்கேன். சேமியாவும் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் ஒரு 2.25 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேங்க. பாயசம் பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பு வேணும்னா இன்னும் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். இது ஒரு மைல்டான இனிப்பாக தாங்க இருக்கும். அதனால் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு மட்டும் ஜீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க.
இந்த மாதிரி தண்ணியான பால் பாயசம் சாப்பிட்ணுன்னா லாஸ்ட்டாக பாயசம் வச்சுக்கோங்க. நமக்கு கொஞ்சம் திக்கான பாயசம் வேணும்னா நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சேமியா ஜவ்வரிசி பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு திராட்சையில் நம்மளோட விருப்பம் தாங்க, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு திராட்சை நல்லாவே வறுபட்டுருச்சு. நம்ம அப்படியே பாயசத்தில் போட்டுற வேண்டியதாங்க. நமக்கு நல்ல சுட சுட சேமியா ஜவ்வரிசி பால் பாயசம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வச்சுட்டோன்னா நமக்கு நேரம் ஆக ஆக நல்லா ஒரு திக்காயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, ஒரு 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு 3 விசில் வேக வச்சுட்டு கடுகு உளுந்தம் பருப்பு 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்தோன்னா உருளைக்கிழங்கு காரக்கறி அட்டகாசமாக ரெடி ஆகிடும். அடுத்து தயிர் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் சாதத்துக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நான் மீதி சாதம் எடுத்து குக்கரில் வச்சுட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துருக்கேன். வேக வச்ச சாதத்தை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துட்டோம். பால்லையே நான் சாதம் வேக வச்சுருக்கேங்க. பால்லையே வேக வைக்கும்போது தயிர் சாதம் நல்லா க்ரீமியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். சூடான சாதத்தில் தயிர் சேர்க்கக்கூடாது. அதனால் நம்ம வெண்ணெயெலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆறினத்துக்கப்புறம் இந்த மாதிரி தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சோன்னா நல்ல ஒரு க்ரீமியான தயிர் சாதம் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நல்ல தயிர் சாதமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தயிர் சாதமும் வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டேன். அடுத்து லெமன் சாதத்துக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை இல்லை கடலைப்பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க. 2 பச்சை மிளகா, ஒரு 2 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் நல்லா லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். அடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஆற வச்ச சாதம் இருக்குது. அப்படியே லெமன் ஜூஸில் சேர்த்துட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான். சூப்பராக இருக்குங்க லெமன் சாதம். இன்றைக்கி செஞ்சோன்னா நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாதம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்லா ஊறணும். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறினா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு சாதம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடுறேன். நல்லா லெமன் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெமன் சாதத்துக்கும் உருளைக்கிழங்கு காரக்கறிக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 2 வாழைக்காய் சீவி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவு கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. பஜ்ஜியும் போட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா துவையலுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு அலம்பிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, உடச்ச உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்தம்பருப்பு நல்லா வறுபடட்டும். பாதி அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா 2ஆக உடச்சி சேர்த்துக்கிறேங்க. பச்சை மிளகா வெடிக்கும், கீறிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அலம்பி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலை, மல்லி, புதினா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த துவையல் பார்த்திங்கன்னா நமக்கு வெரைட்டி ரைஸ் கூடவும் சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். சாதத்தை பிசைஞ்சு நெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, ஊத்தப்பம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி துவையல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு கருவேப்பிலை, மல்லி, புதினா துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
நம்ம இன்றைக்கி எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டோங்க. என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படின்றத திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். வாழைக்காய் பஜ்ஜி வீடியோ நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவையான செக் பண்ணி பாருங்கள். அடுத்து புதினா கொத்தமல்லியெல்லாம் சேர்த்த ஒரு தொகையிலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிரெட்டெல்லாம் சேர்த்த தக்காளி சாதமும் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து நல்ல வெள்ளை வெள்ளையேன்னு ஒரு தேங்காய் சாதம், அல்வா மாதிரியான சக்கரை பொங்கல். அடுத்து பார்த்திங்கன்னா அப்பளம் வடகமும் நான் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். காப்பி அரிசி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜவ்வரிசி சேமியா சேர்த்த பால் பாயசம், உருளைக்கிழங்கு காரக்கறி, லெமன் சாதம், நல்ல ஒரு க்ரீமியான தயிர் சாதமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட போகலாம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நான் எல்லாம் போட்டுட்டேங்க. நல்லா சக்கரை பொங்கல் எடுத்து வச்சுட்டேன், லெமன் சாதமும் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து தக்காளி சாதமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தக்காளி சாதம் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. அடுத்து தேங்காய் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கருவேப்பிலை மல்லி தொகையிலும் எடுத்து வச்சுட்டேன். நம்ம தேங்காய் சாத்துக்கூடையும் இந்த கருவேப்பிலை மல்லி தொகையில் நல்லாயிருக்கும். தயிர் சாத்து கூட இந்த கருவேப்பிலை மல்லி தொகையில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பஜ்ஜி எடுத்து வச்சுட்டேன், அப்பளமும் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து பாயசம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு. பாயசமும் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு திக்காக வேணும்னா முன்னாடியே வச்சுக்கணும். லாஸ்ட்டாக நமக்கு நல்ல ஒரு தண்ணியான பால் பாயசம் வேணும்னா நம்ம லாஸ்ட்டாக சமைச்சிட்டு லாஸ்ட்டாக கூட நம்ம வச்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம பெருமாள் கோயிலில் கிடைக்கக்கூடிய அதே சக்கரை பொங்கல் டேஸ்ட்லேயே இருக்கும். ஏன்னா நம்ம நெய் சேர்த்துட்டு நம்ம அதிலே வேக வச்சு எடுத்துருக்கோம். லெமன் சாதம் எப்பொழுதும் போல தாங்க, நம்ம சாதாரணமாக டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. லெமன் சாதத்தை கூட உருளைக்கிழங்கு அட்டகாசமாக இருக்குது. அடுத்து தக்காளி சாதத்துக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம சாதாரணமாக சின்னதாக காரத்தோட தக்காளி சாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. எப்பொழுதும் போல் பஜ்ஜி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சாதம் சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டு கொடுங்க. அடுத்து நல்ல ஒரு க்ரீமியான தயிர் சாதங்க. இந்த மாதிரி தயிர் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தயிர் சாதத்து கூட தொகையிலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு காரக்கறியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஜவ்வரிசி சேமியா பால் பாயசம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மைல்டான இந்த ஆடிப்பெருக்கு ஸ்பெஷல் லன்ச் மெனு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கொடுங்க. உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.